எல்லா கட்சிகளும் சொல்லப்பட்டது. இன்னைக்கு நானே அதுக்கான தீர்வை சொல்லிட்டேன். வேற என்ன மாற்றுக்கிறேன்? அது கட்சியினுடைய தலைமை முடிவு செய்யும். எங்களுக்கான பங்கேற்பை கேட்டிருக்கோம். எங்களுக்கான பிரச்சனைகளை இதெல்லாம் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறோம். ஐயா அவர்கள் சரி செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கு. விரைவில் அறிவிப்பு வரும். கட்சியில இணைஞ்சிருக்கீங்க, ஏதாவது பொறுப்பு வழங்குறதா சொல்லியிருக்காங்களா? கட்சியில இணைஞ்சா பொறுப்பு வழங்குவாங்க. அது அவங்க முடிவெடுத்து சொல்லுவாங்க. எங்க அண்ணன்லாம் இருக்காங்க, அவங்க அதுக்கான சிரத்தை எடுப்பாங்க. நான் இன்னைக்கு நேற்று இல்லை, அண்ணன் அவர்கள் கூட 2010 நான் அண்ணன் அவர்களை தெரியும், நாகை மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2010 மாவட்ட பொறுப்பில் இருந்தவள் தான் காளியம்மாள். அண்ணன் உண்மையிலே என்னை நான் ஒரு பட்டிமன்றத்தில் பேசினதை பார்த்துட்டு, ஒரு டிவி ஷோஸில் தான் பார்த்துட்டு, உன்னை மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. அப்போ எனக்கு பெருசாக அரசியல் மீதான ஆர்வமோ இல்லை. அதனால ஒரு ஓராண்டு 2 ஆண்டுக்கு பிறகு நான் கொஞ்சம் அமைதியாயிட்டேன். இன்னொன்று அந்த குழந்தை பேரு நேரம் வேற, அதனால அமைதியாயிட்டேன். அது மாதிரி பூம்புகார் சட்டமன்ற தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர், இவங்களும் அறிவுறுத்தி வாங்கினேன். மரியாதைக்குரிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் வேலுமணி அவர்கள், மரியாதைக்குரிய நிறைய இதுக்கு முன்னாள் அதிமுகவில் முன்னாள் மூத்தவர்கள் எல்லாம் என்கிட்ட நிறைய முறை நான் அவங்களோட ஆலோசனைகளை கேட்டிருக்கேன். அதனால ஒவ்வொருத்தருடைய அடிப்படையிலும் எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த மக்களுடைய தேவையின் அடிப்படையிலும் சொல்லாடல் அடிப்படையில் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன்.